ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு மேன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது அவருடைய திட்டம். அந்த எண்ணத்தை உள்வாங்கிக் கொண்ட ஒருவர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நோக்கம் நிறைவேறி விடக்கூடாது என்று அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மற்றவர்களை சத்துருவானவன் வேறொரு சிந்தையில் நிரப்புகிறான். இப்ப என்ன நடக்கும்? இந்த சிந்தைக்கும் அந்த சிந்தைக்கும் பெரிய எதிரும் புதிருமாய் மாறும். பயங்கரமான ஒரு பெரிய யுத்த களமாய் மாறும். இவங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சொல்ற காரியத்தை இவங்க சம்மதிக்க மாட்டாங்க. இப்படி அவங்களுக்குள்ளாக பயங்கரங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனால் இதுல எந்த சிந்தை ஜெயிக்கும் என்றால், எந்த சிந்தை தேவனை சார்ந்து கொள்ளுமோ அந்த சிந்தை ஜெயிக்கும். ஏன் அப்படி பொதுவா கொடுத்துட்டேன்? ஒன்று கர்த்தருடைய திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சிந்தை, மற்றொன்று பிசாசுக்கு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சிந்தை. இந்த சிந்தையில உள்ளவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வந்த சிந்தை என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த இடத்தில் இருக்கிறவர்களுடைய சிந்தை அவர்கள் பிசாசிடத்திலிருந்து வந்த சிந்தை இல்லை என்று நினைக்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிசாசிடத்திலிருந்து வந்த சிந்தை என்று இவர்கள் புரிந்திருந்தால், உண்மையா நான் சொல்றேன், அந்த சிந்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். இல்ல வேண்டாம், ஏன்னா பிசாசை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவன் கெட்டவன், அவன் கெட்ட காரியத்தை செய்வான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறார்கள்? இவர் இந்த சிந்தை தேவனுக்கு விரோதமான சிந்தை எல்லாம் கிடையாது, இது நல்ல சிந்தை. இந்த சிந்தையை வச்சு நான் அப்படி உயர்ந்துருவேன், இப்படி மேன்மையாயிருவேன், இப்படி சிறந்துருவேன், என் வாழ்க்கை அந்த நிலைக்கு போயிடும், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் இங்க இருக்கிறவர்கள் தேவ திட்டத்தை உணர்ந்து அந்த திட்டத்துக்கு நேராக தன் சிந்தையை ஒருமுகப்படுத்தினால் இவர்கள் தோற்பார்கள், இவர்கள் ஜெயிப்பார்கள்.